ஓகே கைஸ். ஆக்சுவலி இந்த செஷன்ல வந்து நம்ம சப்கொரிஸ் பத்தி பார்க்க போறோம். சப்கொரிஸ் அப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் எழுதின கொரிஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் கொரி எழுதியிருப்போம். அதுல வந்து செலக்ட், ஃப்ரம், வேர், குரூப் பை, ஆர்டர் பை இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் வச்சு ஒரு சிம்பிள் கொரி மட்டும் எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா செலக்ட் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு 100. மேனேஜர் ஐடி வச்சுக்கலாம். மேனேஜர் ஐடி இட்ஸ் equal to 101. சரி, ஓகே. இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் செலக்ட் கொரி எழுதியிருப்போம் நம்ம. அதுல வந்து ஒரு செலக்ட் கிளாஸ் இருக்கும், ஃப்ரம் கிளாஸ் இருக்கும், வேர் கிளாஸ் இருக்கும், ஆர்டர் பை கிளாஸ் இருக்கும். இஃப் நீடட் நம்ம வந்து குரூப் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணியிருக்கோம். குரூப் பை கிளாஸ் ஆட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து சம், ஆவரேஜ், கவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் ஃபங்க்ஷனும் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் செலக்ட் கொரின்னு சொல்றோம். இதுல ஒரு செலக்ட் இருக்கு, ஒரு ஃப்ரம் இருக்கு, ஒரு வேர் கிளாஸ் இருக்கு, ஒரு ஆர்டர் பை கிளாஸ் இருக்கு. சரி, இதுதான் வந்து நம்ம சிம்பிள் செலக்ட் கொரி அப்படின்னு. ஸோ சப் கொரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செலக்ட் கொரிக்குள்ள இன்னொரு செலக்ட் கொரியை கொடுத்து எழுதணும் அப்படின்னா அதைத்தான் சப் கொரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொரிஸ் எழுதி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எத்தனை டைப்ஸ் ஆஃப் சப் கொரிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் நோட்ஸ் மாதிரி எடுத்துடலாம். சரி, நம்மகிட்ட 7 டைப்ஸ் ஆஃப் சப் கொரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் ரோ சப் கொரி. சிங்கிள் ரோ சப் கொரி. செகண்ட் ஒன் மல்டி ரோ சப் கொரி. தேர்ட் ஒன் மல்டி காலம் சப் கொரி. ஃபோர்த் ஒன் ஸ்கேலார் சப் கொரி. ஃபிஃப்த் ஒன் இன்லைன் வியூ. சிக்ஸ்த் ஒன் correlated sub query. Last one nested sub query. சரி, ஓகே. இந்த 7 டைப்ஸ் ஆஃப் சப் queries தான் நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு சிம்பிள் சப் query எழுதுவோம். சப் query எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் கோ வித் சிங்கிள் ரோ சப் query. சிங்கிள் ரோ சப் queryனா என்னன்னு பார்ப்போம். சரி, எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருக்கிறதுலயே மினிமம் சேலரி என்ன சேலரி அப்படிங்கறத ஃபைன் பண்ணணும். அதை எப்படி ஃபைன் பண்ணுவோம்? நான் குரூப் வைஸ் வந்து நான் இதெல்லாம் பண்ணல, குரூப்லாம் பண்ணல. 107 சேலரிஸ் இருக்கு நம்ம கிட்ட. 107 சேலரிஸ்ல இருக்கிறதுலே மினிமம் சேலரி எது அப்படிங்கறத ஃபைன் பண்ணணும். அதை எப்படி ஃபைன் பண்ணலாம்? மினிமம் சேலரினே கொடுக்கலாம். மினிமம் மதன், உங்களோட ஆடியோ ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. ரெக்கார்டிங்ல வந்து சரியா இருக்காது. சோ அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்குதா ப்ரோ? இப்ப தெளிவா இருக்கு. சொல்லுங்க. மின் சேலரியே யூஸ் பண்ணலாம். ஓகே.
இல்லைன்னா நம்ம சேலரி ஈக்குவல் டு திஸ் அசெண்டிங்ல கொடுத்து ஃபர்ஸ்ட் சேலரி மட்டும் எடுத்தா அது மின் எடுக்கலாம். சேலரியே கொடுக்கலாம் ப்ரோ. இது ரெண்டுமே பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம ம். ஒண்ணு கேப்சர் பண்ணலாம். இல்ல இப்படி பண்ணலாம். சரி நம்ம வந்து ஆ. ஃபங்ஷன் யூஸ் பண்ணியே பண்ணுவோம். மின் சேலரி கொடுப்போம். ம். மினிமம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சரி. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இந்த டேபிள்ல இருக்க மினிமம் சேலரி எந்த சேலரின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே. இப்போ எனக்கு இதுல எத்தனை ரோ அவுட்புட்டா வந்திருக்கு? ஒரு ஒரு ரோ தான் வந்திருக்கு. ஒரே எத்தனை காலம் வந்திருக்கு? ஒரே கலாம். ஒரே காலம். சோ இந்த கண்டிஷனை தான் வந்து என்ன சொல்லுவோம்? இது வந்து காலம்ஸ் அடிஷனலா இருக்கலாம். எத்தனை காலம் இன்ஃபர்மேஷன் வேணாலும் வரலாம். இந்த இடத்துல மேக்ஸிமம் சேலரி கூட ஒன்னு அவுட்புட் எடுக்கலாம் நீங்க. மேக்ஸ் ஆஃப் ம். சேலரி ம். வச்சோம்னா சிங்கிள் ரோல தான் அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா இது குரூப் ஃபங்க்ஷன். குரூப் ஃபங்க்ஷன் எப்பவுமே என்ன பண்ணும்? சிங்கிள் ரோல அவுட்புட் கொடுக்கும். சிங்கிள் ரோ. இதுவே நம்ம குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எடுத்திருந்தோம்னா, எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கோ அத்தனை ரோஸ் வந்திருக்கும். கரெக்ட்டா? ஆ. சரி. ஆமா. இப்போ இந்த இடத்துல வந்து சிங்கிள் ரோ தான் நமக்கு அவுட்புட்டா குடுத்திருக்கு. சோ, இந்த கொரி வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து ஒரு சிங்கிள் ரோ அவுட்புட்ட தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கேட்டிருந்தோம். எனக்கு இப்ப மினிமம் சேலரி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு பக்கத்துலயே நான் ஃபர்ஸ்ட் நேம்லாம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நேமா எம்ப்ளாயி ஐடிலாம் வைக்கணும். பட் ஆனா குரூப் ஃபங்ஷன் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. ம். அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி ஃபர்ஸ்ட் நேம் இதெல்லாம் ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? ம். ஆமா ப்ரோ. சரி. இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் சேலரி நான் எடுத்துறேன். இப்போ மினிமம் சேலரி மட்டும் தான் நான் டிஸ்ப்ளேல வச்சிருக்கேன். இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. சோ, இப்போ என்னோட ரெக்யர்மென்ட் என்னன்னா, என்னோட டாஸ்க் என்னன்னா, எனக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க ஒரு எம்ப்ளாயியோட ஆல் இன்ஃபர்மேஷன் வேணும். எல்லா இன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு எம்ப்ளாயியோட. அந்த எம்ப்ளாயி யாருன்னா, இருக்கறதுலயே கம்மியான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி. ம். 107 பேர்ல இருக்கறதுல யார் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறாங்களோ, அவங்களோட எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எனக்கு வேணும். ஓகே. ஓகே சோ ப்ரோ. இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சப் கொரிங்கிற ஒரு கான்செப்டே எடுத்துட்டு வருவோம். சரி ஓகே. இந்த கொரிய நீங்க இப்ப விட்டுறலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரோட ரெக்கார்ட் சைட் ரிட்ரைவ் பண்றதுக்கு ஒரு கொரி எழுதுவோம். செலக்ட் எனக்கு ஆல் தி ரெக்கார்ட்ஸ் வேணும் அந்த எம்ப்ளாயியோட. ம். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் இங்க வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த எம்ப்ளாயியோட இதை எடுத்துட்டு வர போறோம்? அவரோட சேலரியை பேஸ் பண்ணி அவரோட சேலரி வந்து இருக்கலே மினிமம் சேலரி அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ம். சோ வேர் சேலரிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சேலரி இட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் நம்ம? இப்ப இந்த இடத்துல 2100 தான் இருக்கலே மினிமம் சேலரி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? சோ இந்த ம். 2100 ஆமா. வந்து நான் இந்த இடத்துல டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே. ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துருச்சு. யாருன்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிஜே ஆல்சன் அப்படிங்கிறது அவரோட லாஸ்ட் நேம். அவரோட சேலரி வந்து ₹2100 இருக்கறதுலே மினிமம் சேலரி வாங்குறவரோட சேலரி இதுதான். அவரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் அதர் டீடைல்ஸ் இதுதான். சரி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இது இந்த ஒரு கொரிய ரன் பண்ணி, இந்த கொரியோட ரிசல்ட் தூக்கி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகே. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கொரியவே டைரக்ட்டா இந்த ஈக்குவல் டூல பாஸ் பண்ணிடலாம்ல. ம். சரி. இப்ப என்ன பண்றேன்? ஈக்குவல் டூ ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட். சரி. இப்போ இந்த இடத்துல நீங்க மானிட்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப் கொரிய பொறுத்த வரைக்கும் பிராக்கெட்டுக்குள்ள எந்த கொரி நீங்க கொடுத்திருக்கீங்களோ அந்த கொரிக்கு பேரு வந்து இன்னர் கொரி. ஆக மொத்தம் இந்த கொரி ம். வந்து இன்னர் கொரி. எந்த கொரி வெளியே இருக்கோ, பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கோ அதுதான் அவுட்டர் கொரி. ஓகே. ம். இத இன்னர் கொரின்னு சொல்லலாம். எல்ஸ் சப் கொரின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளோட மெயின் கொரி. இதுதான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம், எல்லாம் பண்ண போறோம். இந்த டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கொரி எந்த கொரி? இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம கொடுத்திருக்க இந்த கொரி.
சரி. இப்போ இந்த 2 கொரியும் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்துரும். இந்த ரிசல்ட் ஜெனரேட் பண்றதுக்கு என்ன மாரியான செக்ஸ்லாம் பண்ணுது? என்ன ஆர்டர்ல இது எக்ஸிக்யூட் ஆகுது? அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, உள்ள இருக்க கொரி வந்து இன்னர் கொரி ஆர் இத சப் கொரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சப் கொரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன் ஆகும். முதல்ல வந்து இன்னர் கொரி தான் ரன் ஆகும். இன்னர் கொரி ரன் ஆகி என்ன ரிசல்ட் வருதோ, என்ன அவுட்புட் வருதோ, அத வந்து அவுட்டர் கொரிக்கு பாஸ் பண்ணும். இந்த ஈக்குவல் டுல பாஸ் பண்ணும். ஏன்னா நம்ம ஈக்குவல் டுல தான் இந்த கொரியவே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சுங்களா? சோ இந்த கொரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு மினிமம் சேலரி என்ன சேலரிங்கிறத ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்ணா என்ன சேலரி 2100. ஸோ இந்த இடத்துல 2100ங்கிற அவுட்புட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கொரி ரன் ஆக ஆரம்பிக்கும். ரன் ஆகும்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி இட்ஸ் ஈக்குவல் டு 2100 அப்படிங்கிற வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணினால இந்த ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த இப்போ நான் ஓகே எக்ஸ்பிளைன் ப்ரோ. பண்ண விஷயம் உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. புரியுது தனுஷ்? புரியுது ப்ரோ. சரி, ரைட், ஓகே. இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணா எத்தனை வேல்யூஸை வச்சு நம்ம பாஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? ஒரு வேல்யூ தான் ப்ரோ. ஒன் வேல்யூ மட்டும்தான். ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2100. ஸோ இந்த சிங்கிள் ரோ சப்கொரியை வந்து ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த சிங்கிள் ரோ சப்கொரி எத்தனை ரோ சைட்ல ரிட்டர்ன் பண்ணுது? சிங்கிள் ரோ ஒரே தான் row. ரிட்டர்ன் பண்ணுது. அதுவும் ஒரு காலம் இன்ஃபர்மேஷனை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு பீஸ் ஆஃப் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ மினிமம் சேலரின்னு கொடுத்தனால இந்த மினிமம் சேலரி என்னவோ அது வந்து ஈக்குவல் டுல போய் உட்காந்துருச்சு. ஸோ ஈக்குவல் டு 2100 அப்படிங்கிறப்போ நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ப்ரோ இன்னொரு டவுட். சொல்லுங்க. இப்போ மினிமம் சேலரி 2 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரோட இன்ஃபர்மேஷனுமே வரும். ஓகே. நம்மளோட கண்டிஷன் சேலரி வந்து 2 பேர் வந்து 2100 வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த கொரியை நீங்க இதை இப்படி கன்சிடர் பண்ணாம இந்த இடத்துல 2100 இருக்குன்னே அசியூம் பண்ணிக்கோங்க. 2100 வாங்குற எம்ப்ளாயிஸ் 2 பேர் இருக்க பட்சத்துல 2 ரோ நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, சோ இந்த கொரியை எதனால நம்ம சிங்கிள் ரோ சப் கொரின்னு சொல்றோம் அப்படின்னா இது சிங்கிள் ரோ அவுட்புட்டை தான் கொடுக்கும். இந்த கொரி சிங்கிள் ரோ தானே கொடுக்கும். எந்தெந்த கொரிலாம் சிங்கிள் ரோ அவுட்புட்டா கொடுக்குதோ அதெல்லாம் வந்து சிங்கிள் ரோ சப் கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இதுக்கான நோட்ஸ் எடுத்துருவோம். சிங்கிள் ரோ சப் கொரிக்கான நோட்ஸ். அநியாயத்துக்கு ஹேங் ஆகுது. சரி, it will give only one row as output. இந்த சப்கொரி வந்து எது இதுல சப்கொரி? இதுதான் சப்கொரி. இந்த சப்கொரி வந்து சிங்கிள் ரோவை தான் அவுட்புட்டா கொடுக்கும். அவுட்புட்டா கொடுக்குற விஷயத்தை வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா we can use equal to யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் bro.
கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், லெஸ் தென் யூஸ் பண்ணலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். நாட் ஈக்குவல் டுக்கு இன்னொரு சிம்பிள் என்ன? ஓப்பன் இது லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் போட்டாலும் இது நாட் ஈக்குவல் டு தான் அர்த்தம். ஓகே ஓகே. இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். எக்ஸ்கிளமேட்டரி ஈக்குவல் டு அப்படின்னாலும் நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிங்கிற ரெண்டு சிம்பிளை ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் அதுவும் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறதோட மீனிங் தான். சரி, இப்போ இந்த கொரியில பாருங்க, இதோட அவுட்புட் வந்து 2100 வந்துச்சுங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு சேலரி ஈக்குவல் டு 2100 அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு சட்டன் அவுட்புட் கிடைக்கும். கிரேட்டர் தென் 2100 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்தாலும் நமக்கு கிடைக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாலும் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ சிங்கிள் ரோ சப்கொரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை இப்படி கூட மென்ஷன் பண்ண வேணாம். ஆஃப்டர் ரன்னிங் இன்னர் query, if we get only one row of record, means it is single row subquery. புரியுதுங்களா? நம்ம இன்னர் query எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு ரோ ஆஃப் ரெக்கார்டு மட்டும் அவுட்புட்டா வந்துச்சுன்னா அதை வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்றோம் அப்படிங்கிறோம். இதுதான் நம்மளோட இன்னர் query. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு சிங்கிள் ரோ தான் அவுட்புட் கிடைக்கும். இதுவே இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டை வச்சு குரூப் பை கண்டிஷன் கொடுத்து நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு 7 to 8 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். அப்போ இது சிங்கிள் ரோ சப்கொரியா? மதன், தனுஷ்? இல்ல ப்ரோ, அது மல்டி ரோல வரும். அது மல்டி ரோல வரும். எதனால நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து குரூப் பண்ணி பண்ணும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிமம் சேலரி என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி 7 to 8 rows நியர்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை ரோ வரும். அப்படி வரும்போது அது சிங்கிள் ரோ சப்கொரி கிடையாது, அது வந்து மல்டி ரோ சப்கொரி. சரியா? சரி, இதுதான் வந்து சிங்கிள் ரோ சப்கொரிக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் இந்த query. சரி, செகண்ட் மல்டி ரோ சப்கொரிக்கு போயிடலாம். சிங்கிள் ரோ சப்கொரியில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல ப்ரோ. ஓகே. சரி, மல்டி ரோ சப்கொரி அப்படின்னா அந்த சப்கொரி என்ன பண்ணும்? என்ன பண்ணுனா அந்த கொரியை வந்து மல்டி ரோ சப்கொரின்னு சொல்லுவோம்? மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்தா. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு கொரி எழுதுவோம். அந்த கொரி வந்து எனக்கு மல்டிபிள் ரோஸ் அவுட்புட்டா கொடுக்கும். நான் என்ன பண்றேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல வியூ பண்ணி பார்க்குறேன். சரி, சரி, இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 10ல ஆரம்பிச்சு 270 வரைக்கும் எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்க்ரிமெண்ட் பை 10. ஸோ ஓவராலா வந்து ஒரு 27 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி, யூனிக்கான டிபார்ட்மெண்ட் ஐடியும் இருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல. ஓகே, ஸோ 27 டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் யூனிக்கான டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. சரியா? சரி, இதுல எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பிரசண்டா இருக்கு? ஏன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளையும் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டு இருக்குல்ல. இதுல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி
எதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியில் இது எம்ப்ளாயிஸ் டேபிளில் அவைலபிளாக இருக்கு, எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம சிம்பிளாக ஃபைன் பண்ணணும். அது எப்படி ஃபைன் பண்ணலாம்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 எத்தனை டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குன்னு பார்ப்போம். இதுல 27 இருக்கு. இந்த 27ல எத்தனை இருக்கு அதுல அப்படின்னு பார்ப்போம். எது எதுன்னு அப்புறம் பார்ப்போம். மொத்தம் எத்தனை இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, இந்த கொரி நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு பாருங்க, எனக்கு எத்தனை ரூபா அவுட்புட் கிடைக்கும்? 11 வரும் ப்ரோ. 11 வராது, 107 வரும். 107ல ஓகே. சரி, ரிப்பீட்டடெல்லாம் இருக்குல்ல. எனக்கு 107 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. எதனால 107 வந்திருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடி ரிப்பீட்டடா வந்திருக்கு அதனால. ஒரு எம்ப்ளாயிக்குமே டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 4-5 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஒரு சில இதில் 10 பேருக்கு மேலே வேலை செய்றாங்க. அதெல்லாம் ரிப்பீட் ஆகி வரும்போது 107 எம்ப்ளாயிக்குமே உண்டான டிபார்ட்மெண்ட் ஐடி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு யூனிக்கான டிபார்ட்மெண்ட் ஐடியை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்றது? கவுண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி. சாரி, சரி, ஓகே, கவுண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடியா நான் போட்டுக்கலாம். கவுண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி 106 வருது. இது டோட்டலா வரும். ஓகே ப்ரோ. எனக்கு யூனிக்கா இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் லிஸ்ட் பண்ணணும். அது குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. எனக்கு 10 டைம்ஸ் வந்து 50 பிரிண்ட் ஆகுது, 3 டைம்ஸ் வந்து 100 பிரிண்ட் ஆகுது, 90 வந்து ஒரு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, 60 ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகணுங்கிற மாதிரி நான் ரூல் அப்ளை பண்றேன். இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு யூனிக் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சூடோ காலம் படிச்சோம்ல, டிஸ்டிங்க்ட்னு ஒரு கீவேர்டு படிச்சோமா? டிஸ்டிங்க்ட்னு ஒரு கீவேர்டு படிச்சோமா? டிஸ்டிங்க்ட் யூனிக்னு சொல்லிட்டு டிஸ்டிங்க்ட்டும் யூனிக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் சொல்லி நம்ம படிச்சோமா? சூடோ காலம்ல இல்ல, தனியா படிச்சிருப்போம். ஓகே, இப்போ டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்ட் நம்ம என்ன பண்ணோம்? வர்ற டிபார்ட்மெண்ட் ஐடி அவுட்புட்ல இருக்க டூப்ளிகேட்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு யூனிக் வேல்யூஸை மட்டும் வச்சுக்கும். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 90ல 1 ரோ தான் வந்திருக்கு, 10ல 1 ரோ தான் வந்திருக்கு, 50ல 1 ரோ தான் இருக்கு. ஆக்சுவலி 50ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேல ஒர்க் பண்றாங்க. 20 ரெக்கார்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, டிஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி. டிஸ்டிங் கீவேர்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது சிங்கிள் ரோவா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது? ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா இதோட ரிசல்ட்ல அது எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. அதை தான் என்ன பண்ணுது? டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்டு வந்து பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல நல்லுங்கிறது ஒரு ப்ராப்பரான டிபார்ட்மெண்ட் ஐடி கிடையாது. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ப்ராப்பரான டிபார்ட்மெண்ட் ஐடி. மொத்தம் 12 டிபார்ட்மெண்ட் ஐடியில ஒரு நல் போச்சுன்னா மீதி 11 டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பிரசண்டா இருக்கு. புரியுதா புரியலையா? புரியுது ப்ரோ. எம்ப்ளாயிஸ் டேபிள்ல 11 டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் பிரசண்டா இருக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு? 27 டிபார்ட்மெண்ட் ஐடி. 27. ஸோ 27, பட் இங்க வந்து 11 தான் இருக்கு. இப்போ என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்து எனக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் இருக்குல்ல, இந்த 27 டிபார்ட்மெண்ட் ஐடியில ஒரு குறிப்பிட்ட 11 டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் தான் எம்ப்ளாயி டேபிள்ல யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணாத ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் டேபிள், சரி டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம்லாம் யூஸ் பண்ணாம இருக்கும்ல, அதோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
எம்ப்ளாயீஸ் டேபிள்ல அவைலபிளா இல்லாத டிபார்ட்மெண்ட் ஐடிஸ். எனக்கு டிஸ்பிளேல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும், டிபார்ட்மெண்ட் நேம் வேணும், மேனேஜர் ஐடி வேணும், லொகேஷன் ஐடி வேணும். இது எல்லாமே வேணும். பட் இதுல வந்து இப்போதைக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ 10ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள்ல ப்ரெசென்ட். ஸோ இந்த 10ங்கிறது எனக்கு அவுட்புட்ல வரக்கூடாது. புரியுது ப்ரோ. ஓகே, இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஐடிலாம் எம்ப்ளாயீஸ் டேபிள்ல ப்ரெசென்ட்டா இருக்கோ அதை ஃபைன் பண்றதுக்கு வந்து ஒரு கொரி எழுதலாமா? அதுக்கு எந்த கொரி எழுதலாம்? இந்த கொரி கரெக்டா இருக்குமா? டிஸ்டிங்க்ட். ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ணிச்சு, எம்ப்ளாயீஸ் டேபிள்ல ப்ரெசென்ட்டா இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியை ஃபுல்லா பிரிண்ட் பண்ணிருச்சு. இந்த இடத்துல இது நோட் பண்ணுங்க, மல்டிபிள் ரோஸை பிரிண்ட் பண்ணிருக்கு. 12 ரோஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. கரெக்டா? ஆமாம். சரி, 12 ரோஸை பிரிண்ட் பண்ணிருக்கு. இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியில டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன ரிசல்ட் வருதோ அதுதானே இல்லாத ரெக்கார்டு. ஆமாம் ப்ரோ. ஓகே, இதுல இருந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு கொரி எழுதுறேன். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி நாட் ஈக்குவல் நாட் இன். எதனால நாட் இன் போடுறோம்? மல்டிபிள் ரெக்கார்டு இருக்கு, அதனால நாட் இன். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கனால இன் ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். இன் ஆர் நாட் இன் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளோட சினாரியோ என்ன சினாரியோ, இதுல இருக்கிறது அதுல இருக்க கூடாதுன்னு சொல்றோம். இருக்கக்கூடாது, அதனால நாட் இன் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம போட்டுக்கோம். ஸோ நாட் இன்குள்ள ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், 100, 200 இப்படி கொடுப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், டைரக்டா அந்த கொரியை கொடுத்துறோம். இந்த கொரியை கொடுத்தா என்ன பண்ணும், இந்த கொரி இந்த கொரியில இருக்க வேல்யூஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் இந்த நாட் இன்குள்ள பாஸ் பண்ணும். 100, 30, 90, 20 அப்படின்னு சொல்லி அப் டு 10 வரைக்கும் இதை வந்து இதுக்குள்ள பாஸ் பண்ணும், நாட் இன்குள்ள. இதோட மீனிங் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் ஐடியுமே எந்த ரிசல்ட்டுமே வரல. எதனால வரல? ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம் நம்ம. அது என்னங்கிறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எதனால வரல. சரி, இன்னர் கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். எம்ப்ளாயீஸ் டேபிள்ல அது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள், அதனால டிபார்ட்மெண்ட் டேபிள்லயுமே டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க 130 இருக்குல்ல, 130 இருக்கு. 100, 30 நான் போடுறேன். போட்டு அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். சப் கொரி யூஸ் பண்ணாம எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன். எனக்கு ரிசல்ட் வருது. 100 30 மட்டும் ரிமூவ் பண்ணிருச்சு. கரெக்டா? 20க்கும் 40க்கும் நடுவுல 30 இல்ல பாருங்க, ரிமூவ் பண்ணிருக்கு. பட் எதனால இதே மாதிரி செட் ஆஃப் ரிசல்ட் தான் வந்து இதுவும் பாஸ் பண்ணுது, சப்கொரியும் பாஸ் பண்ணுது. பட் ஆனா சப்கொரி உள்ள பாஸ் பண்றப்ப நமக்கு ரிசல்ட் வரல. ரிசல்ட் வரல. இதோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சப்கொரி பாத்தீங்கன்னா நல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஒரு நல்ல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. நாட்டின்குள்ள நம்ம எப்பவுமே நல்ல யூஸ் பண்ண கூடாது. சரியா? ஆபரேட்டர்ஸ்குள்ள நல்ல யூஸ் பண்ண கூடாது. ஒரு கால் நீங்க நல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இஸ் நல் இஸ் நாட் நல்ங்கிற ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர டைரக்டா நீங்க உள்ள பாஸ் பண்ண கூடாது. சோ இந்த இடத்துல நான் ஒரு ஃபில்டர் கொடுக்குறேன். என்ன சொல்றேன், டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நல்லா இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் நாட் நல். சரி, இப்போ இந்த இன்னர் கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு நல் ரிமூவ் ஆயிருக்கும். நல் ரிமூவ் ஆயிடுச்சா? சரி, இப்போ இன்னர் கொரி அவுட்டர் கொரி ரெண்டையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் 120ல ஆரம்பிச்சு
270 வரைக்கும் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடிஸ், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிஸ்லாம் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல ஸ்டில் நாட் பிரசன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்னர் கொரி, இதுல எது இன்னர் கொரி, எது அவுட்டர் கொரி? நீங்க கர்சர் வச்சிருக்கிறது இன்னர் query, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது இன்னர் கொரி, இன்னர் query, வெளில இது இருக்க வந்து அவுட்டர் அவுட்டர் query. கொரி. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த இன்னர் கொரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரோஸ் நமக்கு அவுட்புட்டா கொடுத்துருக்கா. ஆமாம். இன்னர் கொரி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு நியர்லி 11 ரோஸ் அவுட்புட்டா வருது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோஸ், மோர் தென் ஒன் ரோவை வந்து அவுட்புட்டா கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மல்டிபிள் ரோ சப்கொரி. ஓகே, மல்டிபிள் ரோ சப்கொரி. இதை வந்து ஒரு நோட்ஸா எடுத்துக்கோ. இதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுனா, இஃப் இன்னர் கொரி returns more than one row of result, then it is called as multi-row subquery. Okay, கரெக்டா? அடுத்து என்ன சொல்றோம், இது வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ரோ சப்கொரியை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். வேர் கிளாஸ்ல தானே யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் கிளாஸ்ல தான் இந்த கொரியை நம்ம பாஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் எம்பெட்டட்னா நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க வேர் கிளாஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இங்கிலீஷ்ல எம்பெட்டட்னு சொல்லுவோம். எம்பெட்டட் இன் வேர் கிளாஸ் returns more than one row in single column. More than one row in single column. சரி, இப்போ இந்த கொரி எப்படி ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கு? மல்டிபிள் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. பட் எத்தனை காலமா ரிட்டர்ன் பண்ணிருக்கு? ஒரே காலம்ல தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அப்படி ஒரே காலம்ல ரிட்டர்ன் பண்ணா தான் இதை வந்து மல்டிபிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவோம். இதுவே 2-3 காலம் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் ஆயிருக்கு, அது 2-3 காலமுக்குமே நமக்கு வந்து ஒரு ரோ ரெக்கார்டு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து மல்டிபிள் காலம் சப்கொரின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, ஓகே. அடுத்த டிபார்ட்மெண்ட் நேம் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே நமக்கு அவுட்புட்டா இன்னர் கொரியில வந்துச்சுன்னா அது வந்து மல்டிபிள் காலம் சப்கொரி. இப்போ ஒரே காலம்ல மல்டிபிள் ரோஸ் வந்திருக்கனால இதை மல்டிபிள் ரோ சப்கொரின்னு சொல்றோம். சிங்கிள் ரோ சப்கொரினா ஒரே காலம்ல ஒரு ரோ மட்டும் அவுட்புட்டா வந்துச்சுன்னா சிங்கிள் ரோ சப்கொரி. ஓகே, ஏதாவது எனி டவுட்ஸ்? இல்ல. இப்போ நம்ம வந்து சிங்கிள் ரோ சப்கொரியை வந்து என்னென்ன ஆபரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம்? ஈக்குவல் டு இந்த ஆபரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். சேம் வே இப்போ மல்டி ரோ சப்கொரிக்கு என்னென்ன மாதிரி ஆபரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? என்னென்ன ஆபரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? நாட் இன், between, in, not in, வேற என்ன? like, any, லைக்ல யூஸ் பண்ண முடியாது. ஆல், okay, all, எனி ஆல்லே வந்து ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் தென் எனி, கிரேட்டர் தென் ஆல், லெஸ் தென் எனி, லெஸ் தென் ஆல். ஆல் எனி ஆபரேட்டர்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு ஆபரேட்டர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஆல்லாம் என்ன எனினா என்னங்கிற டவுட்ஸ் வந்துச்சுன்னா போய் இதை ரெஃபர் பண்ணுங்க.
ஆப்ரேட்டர்ஸ் எடுத்தப்போ நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் என்னங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, மல்டி ரோ சப் கொரியை வச்சு இன்னொரு கொரி எழுதுவோம். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னொரு கொரி எழுதுவோம். இந்த கொரி இருக்கட்டும், இது போக இன்னொரு கொரி எழுதிப்போம். ஒரு சினாரியோ சொல்றேன், நீங்க தான் இப்போ கொரியை சொல்ல போறீங்க. எப்படி அதை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒரு சினாரியோ சொல்றேன். சரி, எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல சரி எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டோட மேனேஜர் யாருங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் எந்த லொகேஷன்ல இருக்குங்கிற லொகேஷன் ஐடி இருக்கு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, எந்தெந்த எம்ப்ளாயீஸ்லாம் சேல்ஸ்லயும் எக்ஸிக்யூட்டிவாவும் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேணும். இதுல சேல்ஸ் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஐடி 80, எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்கல்ல, டிபார்ட்மெண்ட் ஐடி 90. இந்த 80 90ங்கிறதெல்லாம் எனக்கு பாஸ் பண்ணக்கூடாது. இப்போ 80 90ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டா நீங்க சிம்பிளா எழுதிட்டு போயிருவீங்க. Select star from employees where department ID in 80, 90 எழுதிருவீங்க. கரெக்டா? இந்த இடத்துல எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வச்சு பண்ணணும். யாரெல்லாம் சேல்ஸ்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலாக எனக்கு டிபார்ட்மெண்ட் நேமை யூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இன் கிளாஸ்ல என்ன பண்ணணும், ஒரு சப் கொரி எழுதணும். என்ன சப் கொரி எழுதலாம்? ஏன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிற காலம் இல்ல. இங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நம்ம வச்சு ஃபில்டர் பண்ண போறோம். பட் ஆனா எந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டிபார்ட்மெண்ட் நேம் தான். நமக்கு நேமை தான் நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். இன்புட்டா கொடுத்தா அந்த இன்புட் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை கண்டுபிடிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணும், இன்னுக்குள்ள பாஸ் பண்ணும். இங்க செலக்ட் ஸ்டார். ஓகே, செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம். சரி, ஓகே. அது ஸ்டார் கொடுக்கலாம் இல்ல நேம் கொடுக்கலாம். ஓகே சரி, ஓகே. நான் நீங்க எது சொல்றீங்களோ நான் எழுதுறேன், சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் நேமே இருக்கட்டும் ப்ரோ. சரி. ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் இன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அது ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். சரி, எக்ஸிக்யூட்டிவ். சரி, நான் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான் ப்ரோ. இத கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வருது? 80 90 வரும். அது எப்படி 80 90 வரும்? இல்ல, இத மட்டும் பண்ணா சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வரும். ஃபுல்லா கொடுத்தோம்னா 80 90 வரும். சரி, எக்ஸிக்யூட் பண்றேன். எரர் வருது, இன்வாலிட் நம்பர்னு எரர் வருது. ஓகே ஓகே, இருங்க ப்ரோ, நான் அத ட்ரை பண்றேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. நம்ம இன்னர் கொரியில இருந்து எதை ட்ரை பண்றோம்? டிபார்ட்மெண்ட் நேம் ரிட்ரைவ் பண்றோம். அந்த இடத்துல ஐடி மட்டும் டிபார்ட்மெண்ட் ஐடியை தான் ரிட்ரைவ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடி ரிட்ரைவ் பண்ணா தான் இங்க இருக்க வேர் கண்டிஷனுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்மளால பாஸ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் டேபிள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம டிபார்ட்மெண்ட் நேமை இன்புட்டா கொடுக்கறது மூலமா டிபார்ட்மெண்ட் ஐடியை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஐடியை கொண்டு போய் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க வேர் கண்டிஷன்ல பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தா சேல்ஸ்லயும் எக்ஸிக்யூட்டிவாவும் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? எத்தனை பேர்? 37 பேர் ஒர்க் பண்றாங்க. இவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் பாருங்க, 80 90. ஓகே, சரி. ஆக மொத்தம் இங்க வேர் கிளாஸ்ல வந்து எந்த காலம் நேம கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காலம் தான் இங்க டிஸ்பிளேல இருக்கணும், சப்குரிக்குள்ள.
ஓகே, இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். சரி, ப்ரோ அப்படி திரும்ப சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன? எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வேணும். யாரோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா எந்தெந்த எம்ப்ளாயிலாம் சேல்ஸ்லயும் எக்ஸிக்யூட்டிவாவும் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிற காலம் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல நமக்கு இல்ல. ஆனா டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. எம்ப்ளாயிஸ் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, பட் நேம் இல்ல. ஆனா நமக்கு கொடுத்துருக்க சொல்லியிருக்க டாஸ்க் என்னன்னா இதைத்தான் சொல்லியிருக்காங்க, சேல்ஸ்லயும் எக்ஸிக்யூட்டிவாவும் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கிற டீட்டெயில் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, எல்லாமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. சரி, இப்போ இதுல வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 2 பேரை பாருங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவும் டிபார்ட்மெண்ட் ஐடி 80லயும் 90லயும் ஒர்க் பண்றாங்க. சரி, இதை வந்து நம்ம 80 90 டைரக்டா இந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு தெரியாது. இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும்தான். ஸோ டிபார்ட்மெண்ட் நேமை வச்சு டிபார்ட்மெண்ட் ஐடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொரி எழுதியிருக்கேன். அதுதான் என்னோட இன்னர் கொரி. ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் நேமை வச்சு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட ஐடி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 80 90 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 80 90யும் நான் இந்த கொரிக்குள்ள பாஸ் பண்ணா எனக்கு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் வந்துருமா? வந்துரும். அதைத்தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டுல எத்தனை ரோ அவுட்புட்டா வந்திருக்கு? 2 ரோ அவுட்புட்டா வந்திருக்கு. அப்படின்னா இது என்ன சப்கொரி? மல்டிபிள் ரோ சப்கொரி. ஓகே, இதையும் இந்த கொரியையும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிதானமா யோசிச்சு நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, தேர்ட் ஒன் என்ன? மல்டி காலம் சப்கொரி. மல்டி காலம் சப்கொரினா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த நேமை வச்சு? நம்மளுடைய சப்கொரி வந்து மல்டிபிள் காலம்ஸ் அவுட்புட்டா கொடுத்துச்சு அப்படின்னா அதைத்தான் மல்டிபிள் காலம் சப்கொரி அப்படின்னு சொல்றோம். நம்ம சிங்கிள் ரோ சப்கொரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்கொரி இதுதான். நம்மளோட சப்கொரி வந்து சிங்கிள் காலம்ல சிங்கிள் ரோவை மட்டும் அவுட்புட்டா கொடுத்தனால இது சிங்கிள் ரோ சப்கொரி. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கொரி வந்து சிங்கிள் காலம்ல மல்டிபிள் ரோஸ் கொடுத்தனால இது மல்டிபிள் ரோ சப்கொரி. அப்போ மல்டிபிள் காலம் சப்கொரி அப்படின்னா என்னன்னா நம்மளோட சப்கொரி மல்டிபிள் காலமை வந்து அவுட்புட்டா கொடுத்துச்சுன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்ப பார்ப்போம். சரி, இப்போ எனக்கு என்ன நீடுனா, சரி ஓகே, let me think on task. சரி, ஒரு சப்கொரி எழுதுறேன். அந்த சப்கொரி எனக்கு ஒரு கொரி எழுதுறேன். அந்த கொரி எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா டிபார்ட்மெண்ட் ஐடியை ரிட்டர்ன் பண்ணும், தென் அதோட மேனேஜர் ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நான் டிபார்ட்மெண்ட் டேபிள் வச்சு ஒரு கொரி எழுதுறேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா மேனேஜர் ஐடி from டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். எக்ஸிக்யூட் பண்றேன். இத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு நம்மகிட்ட. எவ்வளோ? 27 டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. அதுல ஒரு சில பேருக்கு வந்து
ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் மேனேஜரே அசைன் பண்ணாம இருக்காங்க. அதானே இதோட மீனிங் நல்ஸ்னா. ஆமா. அப் டு 110 வரைக்கும் மேனேஜர் இருக்காங்க. 110க்கு மேல 120ல இருந்து 270 வரைக்கும் எந்த மேனேஜர்ஸுமே இல்ல. அதான் இதோட மீனிங். சரி, ஓகே, இதை எடுத்துட்டேன். இப்போ இந்த கொரியை வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பாஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில 200ங்கிற மேனேஜருக்கு கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, இந்த 20ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில 201 அப்படிங்கிற மேனேஜருக்கு கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்னுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கொரி எழுதுறேன். என்ன பண்றேன், செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர், இந்த இடத்துல எதை 2 காலமா பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போறேன், கரெக்டா? ஆமா. எது டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சும் பண்ண போறேன், மேனேஜர் ஐடி வச்சும் பண்ண போறேன். ஸோ என்னோட கண்டிஷன் என்னன்னா, வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா மேனேஜர் ஐடி இன். ஸோ 2 காலமா நான் செக் பண்ண போறேன் இன்ல. ஸோ இப்போ நார்மலா அதை செக் பண்றதுன்னா எப்படி செக் பண்ணுவோம்னா, 10ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில 200ங்கிற மேனேஜர் ஐடியா. ஸோ ஓகே, இந்த இடத்துல 10 நான் ஹார்ட் கோட் பண்ணி வேல்யூ போடுறேன். 10, 200. இதை வந்து பிராக்கெட்டுக்குள்ள பாஸ் பண்ணும். ஓகே, ஏன்னா நார்மலா வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் ஏதாவது ஒரு காலமா மட்டும் வச்சு இன்னாபரேட்டர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம பிராக்கெட்ல யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த இடத்துல 2 காலமா வச்சு, இப்போ நம்ம இன்னுக்குள்ள பாஸ் பண்ணிருக்க 10ங்கிறது வந்து மேனேஜர் டிபார்ட்மெண்ட் ஐடியாவும், 200ங்கிறது மேனேஜர் ஐடியாவும் கன்சிடர் ஆகி இதுக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் மேனேஜர் ஐடி. சரி, வெயிட். ஓகே. சரி, அலியாஸ் நேம் உனக்கு. சரி, இப்போ இந்த கொரி எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? புரியுது ப்ரோ. கொஞ்சம் இன்னர் கொரியோட ரிசல்ட் என்ன வருது? இன்னர் கொரியில வந்து எனக்கு நியர்லி ஒரு 27 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 27 டிபார்ட்மெண்ட் ஐடி மேனேஜர் ஐடி காம்பினேஷன் இருக்கு. அதுல வேலிட் காம்பினேஷன் அப்படின்னா இந்த காம்பினேஷன் மட்டும்தான். இதனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் தான் மேனேஜர் இருக்காங்க, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் மேனேஜர் இல்லை. ஸோ மொத்தம் 11 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து வேலிடான டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை 2 காலம்ல வர்ற மல்டிபிள் ரோஸ் இப்போ டிஸ்பிளேல வந்து நமக்கு ரிசல்ட்ல 2 காலம் வருது. இந்த 2 காலமை வந்து அப்படியே நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், இன் கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணி இன்னாபரேட்டருக்குள்ள யூஸ் பண்ணிருக்கோம். வேற கண்டிஷன்லயே நம்ம 2 என்ன காலம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட சப்கொரி வந்து மோர் தென் 1 காலமை வந்து அவுட்புட்டா கொடுத்துச்சுன்னா, அதை வந்து மல்டிபிள் காலம் சப்கொரின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இதை வந்து நீங்க ஒரு இதா எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இதுக்கு நோட்ஸ் எடுப்போம். In inner query,
we use multiple columns to compare. சரி, okay. நம்மளோட கம்பேர் பண்றதுக்கு இன்னர் கொரியில வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ செகண்ட் அவுட்புட், இன்னர் கொரியோட அவுட்புட் எப்படி இருக்கும்? மல்டிபிள் ரோ மல்டிபிள் காலம். அது சிங்கிள் காலம் சிங்கிள் ரோவா கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. மல்டிபிள் ரோ தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பட் காலம் வந்து மோர் தென் ஒன் காலம் இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. இன்னர் கொரியோட அவுட்புட் வந்து மோர் தென் ஒன் காலமா கண்டெயின் பண்ணி இருந்துச்சுன்னா மல்டிபிள் காலம் சப்கொரி. ஸோ நம்மளோட கேஸ்ல வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த சப்கொரி வந்து 2 அவுட்புட்டை வந்து கண்டெயின் பண்ணுது. 2 காலம் அவுட்புட்டை கண்டெயின் பண்ணுது. டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஒரு அவுட்புட் கொடுக்கும், மேனேஜர் ஐடிங்கிற அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்மளோட சப்கொரி வந்து 2 காலமோட அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. அதனால இதை வந்து மல்டிபிள் காலம் சப்கொரின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த இதுல ஏதாச்சும் மல்டிபிள் காலம் சப்கொரி ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? மல்டிபிள் காலம் தேவைப்படுற இடத்துல இன்னு, நாட் இன்னு, இந்த கேசஸ் எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல ஆல் எனிலாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இன்னு, நாட் இன்ல யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு டாபிக்ல வந்து சிங்கிள் ரோ சப்கொரி, மல்டி ரோ சப்கொரி, மல்டி காலம் சப்கொரி, இந்த 3 சப்கொரி பார்த்துருக்கோம். ஓகே, நாளைக்கு செஷன்ல வந்து இந்த 4ஐயும் கவர் பண்ணிடுவோம். இது ரொம்ப லைட் வெயிட்டா நம்ம இப்போ மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம், ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா கேப்சர் பண்ணிட்டு மேலே வாங்க. ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்க் வந்து சப்கொரிஸ் யூஸ் பண்ணி நிறைய டாஸ்க் வரும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. மதன், நீங்க கேட்ட क्वेश्चनக்கு வந்து இந்த சிங்கிள் ரோ சப்கொரி யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்கோம். எது ஒரு குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது குரூப்ல கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதுல மென்ஷன் பண்ண முடியுமா, டிஸ்ப்ளேல வைக்க முடியுமான்னு கேட்டப்போ வைக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சப்கொரி மூலமா அதுக்கான ஆன்சர் தேடலாம். புரியுது ப்ரோ. ஓகே, சரி. ஓகே கைஸ், thank you. We can wind up for today.